உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. நீங்க வந்து இன்னும் சிட்டி பர்சன் ஆகல. இல்லை மேம், அவன் எல்லா படம் பாடுறாரு ஆக்சுவலாக. பாடுறாரு. லாஸ்ட் டைம் ஒரு செமி கிளாசிக்கல் சாங் ஒன்று பாடினார் ஆக்சுவலாக. எப்படி பாடினீங்க ஜோதிலிங்கம் இன்னைக்கு? நல்லா பாடு. இன்னும் நல்லா பாடியிருக்கலாம்னு தோணுது. ஆமாம், நாங்களும் தான் ஃபீல் பண்ணுறோம் வினோத். ஸோ சாரி திஸ் டைம். எஸ் எந்த ரீசன் எதனால? ஏன்னா வந்து நான் என்னோட ப்ளஸஸ் வர் மோர் தென் மை மைனஸஸ். இங்க வந்து ஐ திங்க் ஷி காட் லிட்டில் இது நர்வஸ். தப்பு மாற்றுங்க. அவங்க உங்களை பற்றி எவ்வளோ பாசிட்டிவ்ஸாக சொன்னாங்க, நீங்கள் வந்து அவங்க நெகட்டிவ்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டீங்க. நான் அப்படி சொல்ல வரல. சொல்லிட்டீங்களே. ஆனால் எம்எஸ்வி சாரோட மியூசிக்கில் உள்ள பாட்டு வந்திருக்கு, அதை பாட போகிறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் பொன்னொன்று கண்டேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடுங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. மதன்ராஜ் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த சங்கதி மாத்திரம் ஏன் டவுட்ஃபுல்லாகவே பாடுறீங்க? கரெக்டாக தான் பாடுறீங்க. அது கர்ணா அதோட அடித்து பாடுங்க. கர்ணா. சரி சரி ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்தது பாடுறச்ச, பட் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக. அதாவது ரொம்ப ஒரு கிராமிய மனம் தோய்ந்த ஒரு வாய்ஸ் உங்களுக்கு. அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. நீங்க வந்து இன்னும் சிட்டி பர்சன் ஆகல. இல்லை மேம், அவன் எல்லா படம் பாடுறாரு ஆக்சுவலாக. பாடுறாரு. லாஸ்ட் டைம் ஒரு செமி கிளாசிக்கல் சாங் ஒன்று பாடினார் ஆக்சுவலாக. எங்களே நம்ப முடியல. முரளிதரா கோபாலா. நான் கேட்ட மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கு அவருடைய அந்த ரெண்டிஷன். அப்படியா? ஓகே மிஸ்டர் மதன்ராஜ், ஏன் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் அப்படி தெரியுறீங்கன்னு தெரியல. குட் ஈவினிங் ஜட்ஜஸ். என் பேர் அபிஷேக். எனக்கு ராஜா சார் பாட்டு சிட் வந்திருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து நிற்பதுவே நடத்துவே, அப்புறம் கண்ணே கலைமானே அண்ட் வலையோசை. வளையோசை பாடுங்க. வலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு. ரொம்ப நர்வஸாக இருக்கீங்களோ? ரொம்ப பயத்தில் பாதி வேர்ட்ஸு பாதி ஸ்ருதி டெம்போ எல்லாம் அடிச்சுட்டு போய்டுறது இல்லை? பாவம் நீங்கள் யூ கேன் ப்ளேம் யுவர் செல்ஃப் ஃபார் இட். நாங்களாம் எங்கள் எதிர்க்க பாடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது மீறி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா, ஏன்னா புதுசாக கற்றுனால உங்களுக்கு டிஃபிடன்ஸ் இருக்குது, கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் பாடலை பற்றி நீங்களே? It wasn't up to the mark. It was not up to the mark. Okay, that's what we also felt. வசந்த காலத்தில் மழை தருமே. நிரஞ்சன் சாரி, அடுத்த சரணத்தை அடுத்த ஸ்ருதி கொஞ்சம் கூட பாடி பார்க்குறியா? அதான் ஒரு புறம்லேருந்து. ஒரு புறம் பார்த்தால் மிதிலை. சார் இது போகிறோம். நீங்கள் இங்கே நான் சொல்லலாம் ஸ்பாட் செலக்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. என்ன கேட்டால் தெரியும். எஸ் 1 2 3 4 எஸ் எஸ் ஸ்பாட் செலக்டட். எனக்கு கிடச்சிருக்கிற சீட் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களோடது. நான் எடுத்திருக்கிற சாங்ஸ் வந்து அதோ மேக ஊர்வலம், ஈரமான ரோஜாவே படத்திலிருந்து, இல்லை கவிதை பாடு குயிலே குயிலே ஃப்ரம் தென்றலே எண்ணெய்த்தோடு. அதோ மேக ஊர்வலம் பாடுங்க. அதோ மேக ஊர்வலம் அதோ. அனுஷ் இல்லை? எஸ் அனுஷ் எல்லாம் சரியாக பாடுற, ஆனால் அந்த அப்படியே கூட்டத்தை ஈர்க்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் குறையிறது. புரியுதா? எல்லாம் சரியாக பாடுற, கேட்க எல்லாம் நல்லா இருக்குது. ஷார்ட் ஆஃப் பிரெத்னால தான் யூஆர் லூசிங் ஆல் தட் எண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன பாடணும்னு நினைக்கிறீங்களோ, பட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். அண்ட் அந்த ப்ரீதிங் அங்கே நிற்காததுனால யூ ஜஸ்ட் லிவிங் லைக் தட். அது வேண்டாம் இல்லையா? ஸோ அது எங்கே யூ கேன் டூ சம் யோகா சம்திங் லைக் தட், பிராணாயாமம் அதை பண்ணி கொஞ்சம் அதை இந்த பிரெத் கண்ட்ரோல் இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அ சிங்கர். தங்கள் முடிவை எதிர்பார்த்து காத்து நிற்கிறார்கள். ஜோதிலிங்கம். எஸ் சார். முன்னாடி வாங்க. எப்படி பாடினீங்க ஜோதிலிங்கம் இன்னைக்கு? நல்லா பாடு. நல்லா பாடினீங்களா? என்ன பண்ணலாம் அப்படின்னா? செலக்ட் பண்ணலாம் சார். சாரி ஜோதிலிங்கம், நீங்கள் நல்லா பாடினீங்கன்னு உங்களுக்கு தோணிருக்கு. பட் மற்ற ஜட்ஜஸ்க்கும் சரி எங்களுக்கும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது ஆக்சுவலாக. ஸோ சாரி யார். அரவிந்த் சார் எப்படி பாடினீங்க நீங்கள்? ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நல்லா பாடிருக்கலாம்னு தோன்றது. ஓகே. பிகாஸ் த எண்ட் ஆஃப் த டே ஐ நெவர் பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐவ் சங். கண்டிப்பாக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் தோணும். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வந்து கொஞ்சம் டீசெண்டாக பண்ணீங்க. டெஃபினட்டாக இட் வாஸ் குட். தேங்க்யூ. அண்ட் இட்ஸ் எஸ் ஃப்ரம் அஸ். ஹாய் சார்.
நல்லா பாடுங்க இந்த ராத்திரியில் சாங். தூங்காத விழிகள் 2 பாடணும்னு நினச்சேன். ஸோ இது வந்ததுனால கொஞ்சம் இன்னும் நல்லா என்னோட ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு சேவ் பண்ணுங்க அந்த பாட்டை. யூ தேர், யூ செலக்டட். தேங்க்யூ. பாடல் இல்லாவே எப்படி இந்த ஹவுஸ் ஏ பெர்ஃபார்மன்ஸ் டுடே? Today, as compared to the first round, it was wasn't better. in the highest standard, but I can definitely improve. Yeah, but there was some improvement actually than the previous round. Is it? Yeah, it was good. Okay, thank you. So you're there. All the Thank you best. so much. வினோத், எஸ் சார். எப்படி பாடுங்க வினோத்? நீங்கள் இன்னும் நல்லா பாடியிருக்கலாம் சார். அவ்வளோ பாடிருக்கலாம் இல்லையா? நான் என்னோட சின்ன சஜஷன் என்னென்னா, நீங்கள் பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அந்த சாங் அந்த மாதிரி பார்த்துட்டிங்கனாலே அது உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. மியூசிக்கலாக யூஆர் தேர், ஆல்மோஸ்ட் 60% யூஆர் தேர். எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் ஆட் ஆச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஒரு நல்லா கிடைக்கும் ஆக்சுவலாக அந்த ரிசல்ட். இன்றைக்கி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க வினோத்? நீங்கள் தான் சொல்லணும். இல்லை நான் சொல்கிறது ஓகே, பட் உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் நல்லா பாடியிருக்கலாம்னு தோணுது. ஆமாம் வினோத், நாங்களும் தான் ஃபீல் பண்ணுறோம் வினோத். ஸோ சாரி திஸ் டைம். எஸ் எஸ். யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். யூ ஹேவ் அ வெரி குட் வாய்ஸ், நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இதோட பெட்டராக பண்ண முடியும் உங்களால். ஆல் தி பெஸ்ட். பட் இந்த தடவை உங்களை செலக்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வச்சு பெட்டராக வாங்க. ஆல் தி பெஸ்ட். மதன்ராஜ், சாரி மதன்ராஜ், உங்களை இந்த தடவை செலக்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? கண்டிப்பாக சார். பரவாயில்லையா? ஏய் சந்தோஷமாக சொல்கிறியா? என்ன பண்ணலாம்? என்ன சொல்கிறது தெரியல சார். உங்களுக்கு ஞானமே இல்லைன்றியா? இல்லை மதன்ராஜ், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. சின்ன மிஸ்டேக் ஓகே, அது பிரச்சனை கிடையாது, ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கலாம். இட் வாஸ் குட். யூ தேர். சிவாச்சனா, நீங்கள் லக்கி இன்னைக்கு. ஏன்னா ஜட்ஜஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் பெட்டராக பண்ண முடியும்னு நினச்சிருக்காங்க உங்களை. ஸோ capitalize on that, work hard. Sure. You are selected today. ஐஸ்வர்யா சார், இன்னும் கொஞ்சம் ஏதோ தேவைப்பட்டிருக்கு எக்ஸ்ட்ரா, அது உங்களால் இன்றைக்கி பண்ண முடியல இல்லையா? மறுபடியும் நீங்கள் அந்த சாங் செலெக்ஷன்லேயே கொஞ்சம் அந்த ரேஞ்ச் அப்படி இப்படின்னு தான் இருந்தது. ஓவரால் இட் வாஸ் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ், பட் ஸ்டில் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு தோன்றது போல இருக்குது. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அனுஷ் நீ போய்டு. இல்லைன்ட்டாங்க எனக்கு. இல்லை இல்லை நீ ரியாக்ஷனே இல்லையா அவங்ககிட்ட? இல்லை அது இன்னும் செட்டே ஆகலை. எதில் செட் ஆகலை? நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் வாங்கி இல்லை டவுட் இருக்கா? என்ன எப்படி நம்ம நாட் செலக்டட் சொன்ன உடனே உங்களுக்கு செலக்ட் ஆகிருப்போன்னு தோன்றதா எப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக செலக்ட் ஆகிருப்போன்னு தோணித்தா? எந்த ரீசன் எதனால? ஏன்னா வந்து நான் என்னோட ப்ளஸஸ் வர் மோர் தென் மை மைனஸஸ். அகெயின் யூஆர் ஆல்சோ லக்கி டுடே. யூஆர் தேர் இன்சைட். பட் அவங்க சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளாஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக பெட்டராக வாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மதுமிதா, மாதங்கி, எப்படி பண்ணாங்க இன்னைக்கு மதுமிதா? கொஞ்சம் டென்ஷனில் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணேன். மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணீங்க. சரி, மாதங்கி எப்படி பண்ணாங்க? She did very well. இல்லை அவங்க பாடினது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இன்னைக்கு? எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, தப்பு எதுவும் பண்ணல இல்லையா அவங்க? நல்லா கான்ஃபிடென்ட்டாக பெப்பியாக சாங் நல்லா சூஸ் பண்ணி நல்லா பாடினாங்க. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னா? யா. ஓகே மதுமிதா, சாரி மாதங்கி, யூ தேர். ஆல் தி பெஸ்ட். அவங்க சொன்னது நான் அவங்கள என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லலையே? Even she did a decent job. What do you mean by decent? Oh God. Oh God. She sang well. I She think did வெளியில she was singing very well actually. இங்க வந்து I think she got little nervous. இது தப்பு மாதங்கி. அவங்க உங்களை பற்றி எவ்வளோ பாசிட்டிவ்ஸாக சொன்னாங்க, நீங்கள் வந்து அவங்க நெகட்டிவ்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டீங்க. நான் அப்படி சொல்ல வரல. சொல்லிட்டீங்களே ஆனால். I didn't say anything negative. No, you said she was decent today. Even I did a decent job. I didn't say that. But she liked it, no? Yeah, but for me, I'm saying that I did a decent job. மாட்டேன்ட்டீங்கண்ணா வார்த்தை விட்டு. ஸோ மதுமிதா, ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இட் வாஸ் பெட்டர்.
பட் செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது மதுமிதா. ஸோ சாரி. எனக்கு வந்து எம்எஸ்வி சாரோட சிட் வந்திருக்கு. அந்த சாங் செலெக்ஷன்ஸ் ஆர் 7 ஸ்வரங்களுக்குள். அருணா 7 ஸ்வரங்களுக்குள் பாடுறீங்களா? ஓகே. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லா பாடுவீங்க தெரியும். ஆனால் நீங்கள் வரைச்சி ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக வந்து அந்த பாட்டுக்கு உண்டான ஒரு இதை விட கஷ்டமாக நான் பாட முடியுன்ற மாதிரி பாடினீங்க இந்த பாட்டை. இட் வாஸ் குட் ஆக்சுவலி, இட் வாஸ் சூப்பர். அஃப்கோர்ஸ் அந்த சில கிராக் அண்ட் ஹை நோட்ஸ் நீங்கள் பாடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது. தொண்டை கொஞ்சம் எனக்கு ரொம்ப கட்டியிருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் நான் நீங்கள் பாடின வரைக்கும் ஒரு மாதிரி அந்த செமி கிளாசிக்கல் டச்சஸ் இருக்கிற நிறைய இந்த கிளாசிக்கல் டச்சஸ் இருக்கிற பாட்டு நிறைய கேட்டிருக்கேன். பட் என்ன சொல்கிறது, நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் போக போக இப்போ வேணாலும் I'll try sir. That's okay, but இப்போ what I feel is spot select 2 words spot selected 2 words. Thanks a lot. எனக்கு எம்எஸ்வி சாரோட சிட் வந்திருக்கு. மை சாய்ஸஸ் ஆஃப் சாங்ஸ் ஆர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் 7 ஸ்வரங்களுக்குள். முதல்ல சொன்ன சாங்கே பாடு. தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். இட் வாஸ் ரியலி நைஸ். ஆனால் உங்களுக்கு ஐ திங்க் யூ கேன் ஒன்லி சிங் கர்நாடிக் ஸ்ருதியில் மட்டும்தான் பாட முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா? பட் இந்த ஓல்ட் சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதுவுமே உங்களுக்கு அந்த வாட் டு சே மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் 99% ஆஃப் த சாங்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஹையர் ஆக்டேவ் தான் இருக்கும். அந்த ஸ்ருதி வந்து ஹையர் ஸ்ருதி தான். இப்போ ரீசெண்டாக தான் அந்த லோவர் ஆக்டேவ் சாங்ஸ்லாம் நிறைய பாப்புலரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் லைக் இட்ஸ் அ டெஸ்ட் ஃபார் யூ ஆக்சுவலி.